செய்திகளில் பேசப்படாத பல விடயங்கள், பேசுவதற்கு தவறிய விடயங்கள், பேசுவதில் ஆழமாக உச்சரிக்க தவறிய விடயங்கள் என்று பல்வேறுபட்ட விடயங்கள் தினம் தினம் கடந்து செல்கின்றது. அவைகள் தொடர்பில் அலசி ஆராய்வதற்காக ஐபிசி தமிழின் சிறப்பு நிகழ்ச்சியான செய்திகளுக்கு அப்பால் என்கின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அனுரா அரசு தொடர்பில் உங்களுக்கு தெரியும். அனுராவை எப்படி தெரியும் என்று சொன்னால், எல்லோருக்கும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெற்றவர் அல்லது அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் பலம் பொருந்திய ஆட்சி அமைத்தவர், வரலாற்றில் யாரும் சாதிக்காததை சாதித்தவர், ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர், 77 வருட வரலாற்றில் முதன்முறையாக மக்கள் விடுதலை முன்னணி, அதிலும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி என்பது ஆட்சி பீடம் ஏறி இருக்கின்றது. அதிலும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் கூட இன்று அனுரகுமாரவை ஆதரித்திருக்கிறார்கள் என்றுதான் எம்மில் பலருக்கு தெரிந்த விடயமாக இருக்கின்றன. ஆனால் அதற்கும் அப்பால் சில விடயங்கள் செய்திகளுக்கு அப்பால் சென்று பார்க்க வேண்டி இருக்கின்றது. இப்போது குறிப்பாக சொல்ல போனால், அனுரா அரசு சிறப்பான அரசு, நல்ல அரசு, எல்லாம் செய்கிறார்கள், எல்லோரும் கூறுவது போன்று கூறுவோம். ஆனாலும் கூட அங்கு பல தடங்கல்கள் இருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் தொடர்பில் நீங்கள் மிக அவதானமாக பார்த்தீர்கள் என்றால், இப்போது வரைக்கும் 6 அரசு தலைவர்கள் இன்று வரைக்கும் ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். ஆளுந்தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் பதவி விலகுவதற்கு அல்லது ஆதரவை விலக்கிக் கொள்வதற்கு தீர்மானித்திருப்பதாக நாடாளுமன்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏன் இந்த நிலைமை என்று பார்க்கின்ற போது அமைச்சர்களின் அழுத்தம் என்று கூறப்படுகின்றது. அமைச்சர்களின் அழுத்தங்களினால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு நெருக்கடி இருப்பதாக தென்னிலங்கை செய்திகள் தான் இதனை கூறுகின்றன. ஆனால் அதனை விட்டு விடுவோம். அமைச்சர்களுக்கு யார் அழுத்தம் கொடுப்பது என்றால், நாம் எல்லோரும் சிந்திப்பது இலங்கையினுடைய அரசு தலைவர் தான் அல்லது ஜனாதிபதி அவர்கள் தான் அமைச்சரவையின் தலைவராக இருப்பது என்று. தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் அமைச்சரவையின் தலைவராக மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழுவே இருக்கின்றது. அதனுடைய முழுமையான பொறுப்புகளை வகிக்கக்கூடியவராக மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா அவர்கள் இருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி என்பது மக்கள் விடுதலை முன்னணியின் உருமறைப்பு செய்யப்பட்ட ஒரு பிம்பமாகவே இருக்கின்றது. இந்த இடத்தில் தான் தேசிய மக்கள் சக்தியா மக்கள் விடுதலை முன்னணியா என்று பார்க்க வேண்டியிருக்கின்றது. மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்தவரையில் தங்களுடைய அதிகாரங்களை ஒரு இராணுவம் கட்டமைப்பு போன்றே நகர்த்தி செல்வதற்கு விரும்புகிறார்கள். ஆனாலும் கூட தேசிய மக்கள் சக்தியில் பார்த்தீர்கள் என்றால், இன்று பிரதமராக இருக்கக்கூடிய ஹரணியாக இருக்கலாம், அல்லது புதிதாக அங்கு உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடிய பலரை பார்க்கலாம். அவர்கள் ஓரணியாக இருக்கின்றார்கள். அமைச்சரவையின் தீர்மானங்களை தீர்மானிக்கின்ற அமைச்சரவை கூட்டங்களில் கூட சலசலப்பு இடம்பெறுகின்றது. அமைச்சர்கள் என்ன விடயங்களை தீர்மானிக்க வேண்டும் என்று உத்தரவுகள் தேசிய மக்கள் சக்திக்கு வருவது மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழுவிலிருந்து. அதனை அனுப்பி வைப்பவர் டெல்வின் சில்வாக இருக்கின்றார். இதனை ஏற்றுக்கொள்வதில் பிரதமர் ஹரணி அவர்கள் முரண்படுகின்றார். அங்கு இரண்டு துருவங்கள் இருக்கின்றன. ஜனாதிபதி என்பவர் தன்னுடைய அதிகாரங்களை, நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை குறைப்பதா கூட்டுவதா என்பதை விட மக்கள் விடுதலை முன்னணியினுடைய அழுத்தத்தை எப்படி தாங்கிக் கொள்வது என்கின்ற ஒரு நெருக்கடியில் அனுரகுமாரவும், மறுபுறத்தில் இன்னும் ஒரு அணியும் இருக்கின்றது. இங்குதான் அடுத்து என்ன இடம்பெறப் போகின்றது என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போது அந்த கட்சிக்குள்ளே புகைச்சல்கள் அதிகரித்து விட்டன. குறிப்பாக எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலும், குறிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆரம்பத்தில் எல்லாம் அழகாக இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அதில் சில தடங்கல்கள் ஏற்படும் அல்லது குழப்பங்கள் ஏற்படும். இப்போதும் கூட தேசிய மக்கள் சக்தி என்பது எல்லோருடைய பார்வையிலும் சர்வதேசத்திலும் எல்லா இடங்களிலும் வியாபித்து ஒரு இப்போது தேசிய மக்கள் சக்திக்கான அங்கீகாரம் என்பது ஒரு பலமாக இருக்கின்றது. ஆனால் அந்த அங்கீகாரத்தை பயன்படுத்துவதில் அந்த கட்சி தடுமாறிக் கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், சிலவேளை இந்த விமர்சனங்களை கூட சிலர் விமர்சிக்கலாம். கால அவகாசம் கொடுங்கள் என்று. கால அவகாசம் கொடுப்பதெல்லாம் நியாயபூர்வமானது, அதை கொடுக்கப்பட வேண்டியது, அவை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் கால அவகாசங்கள் என்பதை விட ஒரு சிறப்பான ஒரு செயல்முறையை செய்வதற்கு தலைமைத்துவம் என்பதோடு அங்கு இருக்கக்கூடிய கூட்டு பொறுப்பு என்பது முக்கியம். அமைச்சர்களை பொறுத்தவரையில் கூட்டு பொறுப்பற்ற தன்மை அங்கு நிலவி கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டது இப்போது குரங்குகளை சிறையில் அடைப்பதற்கும், அல்லது பியர் காய்ச்சுவதற்கு அரிசியை பெறுவதற்கும், அல்லது இப்போது இருக்கக்கூடிய தேங்காய் பால் அல்லது தேங்காய் பூவினுடைய தட்டுப்பாட்டை குறைப்பதற்கு, தேங்காய்களுடைய செலவை குறைப்பதற்கான ஆலோசனை கூறுவதற்கும் இல்லை. நாட்டை எப்படி அபிவிருத்தி செய்யலாம் என்பதுதான். இந்த ஒரு கலெக்டிவான முடிவினை எடுப்பதில் தேசிய மக்கள் சக்தி தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்
ஆக்கப்பூர்வமான ஒரு விமர்சனத்தை கூட தாங்கிக் கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தில் இல்லை. குறிப்பாக அவர்களுடைய மனப்பக்குவம் எப்படி என்றால், பலமாக யாராவது அவர்களை விமர்சனம் செய்தால் அவர்கள் அடுத்த என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்த தடுமாற்றங்கள் எல்லாம் அவர்களுக்கு புதிது. காரணம், ஆட்சிக்கு புதிது என்றே நாங்கள் கூறுகின்றோம். என்னதான் ஆட்சிக்கு புதிதாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் இலங்கையை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் அரசாங்கம் என்கின்ற இரண்டு கட்டமைப்புகள் இருக்கும். அரசுகள் நிரந்தரமானவை. அரசாங்கங்கள் என்பது காலத்துக்கு காலம் மாற்றியமைக்கப்பட வேண்டியவை அல்லது மக்களால் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படக்கூடியவை. அந்த அரசுகளை தாங்கிச் செல்லுகின்ற அரசாங்கங்கள் எந்த வகையில் இருக்க வேண்டும், அரசு அதிகாரிகள் எப்படியான வகையில் செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலோடு தான் அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் இன்று நாங்கள் அரசாங்கங்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசு அதிகாரிகள் நமக்கு ஒத்துழைக்கின்றார்கள் என்று இல்லை என்று ஊடக செய்தி வெளியிடுவது என்பது மிகவும் ஒரு நகைப்புக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் அமைச்சரவை, ஜனாதிபதி, ஆட்சி என்பதை கடந்து இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் டெல்வின் சில்வாவால் தடுமாறிக் கொண்டிருக்கின்றது. டெல்வின் சில்வாவை உங்களுக்கு தெரியும், மிகவும் ஒரு குறுந்தாடி வைத்தவர், இயல்பாகவர், ஒரு 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 சாதாரணமான ஒரு மனிதராகத்தான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் முழு அதிகார மையமும் இன்று டெல்வின் சில்வாவை மையப்படுத்தி இருக்கின்றது. என்ன நடக்கப் போகின்றது, அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்று மக்கள் இப்போது தேடுகின்ற அளவில் இல்லை. என்ன காரணம் என்றால், மக்கள் விரும்பியது போன்று மாற்றம் வந்து விட்டது, மாற்றத்தை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டது, எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று மக்கள் நினைக்கின்றார்கள். ஆனாலும் கூட அங்கு இனித்தான் சிக்கல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றது. எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று கூறிய மக்களுக்கு கூறியவற்றை செய்வதற்கு என்ன இடம்பெறப் போகின்றது, கூறியவற்றை செய்வதற்குரிய சூழ்நிலை இருக்கின்றதா, அதற்கான கால அவகாசம் போதுமானதாக இருக்கின்றதா, இன்னும் எத்தனை காலம்தான் நாங்கள் கூறப்போகின்றோம் அவர்களுக்கு இன்னும் காலம் போதாது, அவர்கள் ஆட்சிக்கு புதியவர்கள் என்று தொடர்ச்சியாக கூற முடியுமா என்கின்ற பல வினாக்கள் இனிவரும் நாட்களில் மக்களிடம் எழப்போகின்றது. குறிப்பாக ஒரு விடயத்தை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் ஒரு போராட்டத்துக்கு தயாரான போது உடனடியாகவே அந்த போராட்டத்தை அவர்களிடம் சில ஒப்பந்தங்களுக்கு உடன்பட்டு அந்த போராட்டங்களை மீளப்பட்டு விட்டார்கள் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம். காரணம் என்னவென்று சொன்னால், அங்க இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் தேசிய மக்கள் சக்தி அல்லது ஏவிபிக்கு இருப்பது, போராட்டங்களுடைய வலிமை தெரியும், போராட்டங்களினுடைய பாதிப்பு தெரியும். அதனால் தான் இன்று தடுமாறிக் கொண்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி அரசு. இப்போது துறைமுக அதிகார சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய ஒரு போராட்டம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அப்படியான ஒரு போராட்டம் இடம்பெறுமாக இருந்தால் நாட்டில் பெரும் முடக்கம் அல்லது பெரும் ஒரு நெருக்கடி நிலையை அரசு தவிர்க்க முடியாமல் இருக்கும். அந்த ஒரு நிலையும் இப்போது அண்மித்து விட்டதாக கூறப்படுகின்றது. ஒட்டுமொத்தத்தில் போராட்டங்களுக்கு சளைக்காத மக்கள் விடுதலை முன்னணி போராட்டங்களை கண்டு அஞ்சிக் கொண்டிருக்கின்றது. ஏன் அஞ்சுகின்றது, எதற்காக அஞ்சுகின்றது? அவர்களுக்கு அந்த போராட்டத்தின் வலிமை தெரியும். அறகலை என்கின்ற போராட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அல்லது மக்கள் விடுதலை முன்னணிக்கு பங்கு இருக்கின்றதா இல்லையா என்று ஜூலி சங்கடன் தான் கேட்டு பார்க்க வேண்டும். அவருக்குத்தான் தெரியும். அதாவது ஜூலி சங்க் என்றால் உங்களுக்கு தெரியும், அவர் இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தினுடைய முதன்மை பிரதிநிதியாக இருக்க தூதரக அதிகாரி, தூதுவராக இருக்கக்கூடியவர். இப்படியாக அவரிடம்தான் அதனை கேட்டு பார்க்க வேண்டும். இன்னும் பல விடயங்கள், சுவாரஸ்யங்கள் இன்னும் இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவின் நிதிகள் இலங்கை மட்டுமல்ல உலக நாடுகள் பலவற்றுக்கான அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிதிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. நிறுத்தப்பட்ட நிதிகளில் யாருக்கு நலன், யாருக்கு அனுகூலம் என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. இன்னும் இலங்கையில் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அடுத்து என்ன காத்திருக்கின்றது? ட்ரம்பினுடைய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மீதான நிதியை கட்டுப்பாடுகளை விதித்தது அல்லது நிதியை நிறுத்தியமையால் அனுரகுமார திசாநாயக்க அடைய போகின்ற நலன்கள் என்ன, அதில் மறைந்திருக்கக்கூடிய உண்மைகள் என்ன என்கின்ற அடுத்த விவகாரங்களை இனி வருகின்ற செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் அதனையும் நாங்கள் விரிவாக பார்ப்போம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது தொடர்பில் பல முக்கியமான விடயங்கள் அலசி ஆராயப்படும். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.